திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நிலத்தகராறில் முன்விரோதம் காரணமாக வீடு புகுந்து கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஆரணி அருகே நிலத்தகராறில் முன்விரோத காரணமாக வீடு புகுந்து பெண் உட்பட 4 பேருக்கு அருவாள் வெட்டி வந்துள்ளது. இது சம்பந்தம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளன. ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சேகர், இவருக்கு வசந்தம்மாள் மற்றும் குமரேசன், லோகேஷ் என்ற 2 மகன்கள் வாழ்ந்து வராங்க. இது இல்லாம அதே கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரி மகன் மாதன் என்பவருக்கும் இவங்களுக்கு நிலத்தகராறு சம்பந்தம் ஏற்கனவே உள்ளது. யாருக்கு நிலம் சொந்தம்னு சொல்லிட்டு இதுல இது சம்பந்தமா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்துல சேகருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகின்றன. இதனால சேகர் என்ன பண்றாரு, அந்த நிலத்துல இருக்க மரம் செடி கொடிகள்லாம் அகற்றுறதுக்கு பணியாளர்களை கூட்டிட்டு போய் வேலை செய்யும் போது இவங்க இருதரப்புகள் தீர்ப்பு பிரச்சனை வருது. இதுல ஆத்திரமடை இந்த மாதம் மட்டும் நேரா சேகருடைய வீட்டுக்கு உள்ள புகுந்து சுமார் 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டுல புகுந்து சேகர் மற்றும் வசந்தம்மாள், லோகேஷ் மற்றும் குமரேஷ் ஆகிய 4 பேர் கடுமையாக தாக்குறாங்க. இந்த தாக்குதல்ல 4 பேருக்கு அருவாள் வெட்டுகிறது. இதுல சேகருக்கும் குமரேசன் மட்டும் தலையில அருவாள் வெட்டு தற்போது ஆர்மி அரசு மட்டும் சிகிச்சை பெற்று வராங்க. இதனையடுத்து இப்ப ஆர்மி தாலுகா போலீஸ் விசாரணை பண்ணி வழக்கு பதிவு செஞ்சு வராங்க. இதனால இந்த பகுதியிலும் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.